ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது ஆங்குலர் டெவலப்பர் சீரிஸ். நம்ம இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆங்குலர் 16+. இது எபிசோட் 7. இந்த எபிசோடில் நம்ம ஒரு யூஸரோட ஐடில் ஸ்டேட்டை எப்படி டிடெக்ட் பண்ணுறது, ஒரு பேக்கேஜ் இருக்குது என்ஜி ஐடில்னு, அதை வச்சு எப்படி டிடெக்ட் பண்ணுறது, கரெக்டான நேரத்தில் வார்னிங்கோ இல்லை நம்ம செஷனை ஆட்டோ லாக் ஆஃப் பண்ணணுன்னாலும் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை நம்ம ஃப்யூச்சரில் ADB2Cயில் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதில் இப்போ நம்ம வீடியோ கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் இப்போ ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இங்கே பாருங்கள், சைடில் ஐடில் ஸ்டேட் டிடெக்ஷன் அப்படின்னு காட்டுதா, அதேமாதிரி அங்கே கவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது செஷன் முடிஞ்சோடனே செஷன் எக்ஸ்பைன் காமிச்சிச்சு. இது டெமோ பர்பஸ்க்காக ஜஸ்ட் 5 செகண்ட் செட் பண்ணியிருக்கேன். பொதுவாக 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ இருக்கும். ஓகே, ஸோ ஒரு யூசர் ஐடில், அதாவது 5 செகண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம npm install @ngidle/core அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறோம். இதை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேக்கேஜ் இருக்குது ngidle/keepalive அப்படின்னு. ஸோ இந்த 2 பேக்கேஜும் ஒரே இடத்துல தான் வருது, அதாவது ஒரே நபர் பண்ணது தான். ஓகேவா, இந்த 2 பேக்கேஜும் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மூணாவது இன்னொரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம், டோஸ்டர் சர்வீஸ். இது ரொம்ப ஃபேமஸான NGX டோஸ்டர் சர்வீஸ். இது எதுக்குன்னா, அந்த நைஸாக மேலே பாப்பப் வந்துச்சு இல்லையா, அதை காமிக்கிறதுக்காக. ஸோ இந்த 3 பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த டோஸ்டர் சர்வீஸ்க்கு அவங்க தனியாக ஒரு CSS கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி CSSஸை நம்ம index.html பண்ண வேணாம் அப்படின்னா, இந்த இடத்துல angular.jsonல இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா, இந்த பில்ட் பண்ணி இந்த CSSஸையும் ரெண்டர் பண்ணிடும். ஸோ ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் CSSஓ JSஓ கொடுத்தா ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ தான் இது ரெகக்னைஸ் பண்ணும். ஆல்ரைட், இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்பு கீழே ஆப் மாடியூலில் நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் எல்லாமே NG மாடியூல். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இம்போர்ட் பண்ணணும். இது அவங்க டாக்குமெண்டேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த NG ஐடில் கீப் அலைவ் மாடியூல் ஃபார் ரூட் அப்படிங்கிறது அவங்க கொடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்டேஷனில் இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த டோஸ்டர் மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுறோன்னா, அதாவது அப்ளிகேஷன் லெவலில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம அங்கே கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஆப்டர் காம்பனண்ட்டில் ஒரு பீஸ் ஆஃப் கோடை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, காப்பி பேஸ்ட். பேசிக்லி நான் எதுவுமே பண்ணலை, இது எல்லாமே அந்த டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்தது தான். ஸோ அதனால் நான் இந்த டாக்குமெண்டேஷன், அதாவது இந்த கோடை லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும் எங்கே போய் என்ன எழுதணும் அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வேரியபிள்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த செட் ஐடில் டைம் ஆஃப் 5 செகண்ட்ஸ், லைன் நம்பர் 22. ஓகே, அதுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. 5 செகண்ட் யூஸர் அந்த ப்ரௌசரில் அந்த வெப்சைட்டில் எதுவும் பண்ணாமல் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணு, டைம் அவுட் 5 செகண்டில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுலாம் கான்ஃபிகரேஷன். ஓகேவா, இப்போது இங்கே பாருங்கள், ஆன் ஐடில் state.subscribeன்னு இருக்கான். அந்த இதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு யூஸர் ஐடிலாக 5 செகண்ட்ஸ் மேலே இருக்க கான்ஃபிகரேஷன் படி 5 செகண்ட் யூஸர் எந்த வேலையும் பார்க்காம இருந்தால் இந்த மெத்தட் ஃபயர் ஆகிடும். ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரப்போ நம்ம ஒரு டோஸ்டர் சர்வீஸில் ஒரு நைஸாக தம்பி நீங்கள் ரொம்ப நேரமாக எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் காமிக்கிறோம். ஓகே, அது இங்கிலீஷில் கொஞ்சம் நல்லபடியாக காமிக்கிறோம், ஐடில் ஸ்டேட் டிடெக்டர். ஆல்ரைட், அதே மாதிரி ஐடில் ஸ்டேட் எண்டுனா, அதாவது டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு யூஸர் ஆக்டிவ் ஆகி ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா லைன் நம்பர் 32 கீழே இருக்க மெத்தட் தான் ஃபயர் ஆகும். ஸோ பேசிக்லி இந்த ஐடில் ஸ்டேட் ஸ்டார்ட்டுக்கு, ஐடில் ஸ்டேட் எண்டுக்கு, அதே மாதிரி டைம் அவுட் ஆனதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஒரு அப்சர்வபிள் ஆஃப் இது அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ண இடத்துல போய் நம்மளுக்கு வேணுங்கிற பீஸ் ஆஃப் கோடை நம்ம எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், டைம் அவுட் 40 லைன் நம்பர். டைம் அவுட்னா ஐடில் ஸ்டேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஐடில் ஸ்டேட் முடிஞ்சிருச்சு, 5 செகண்ட்க்கு ஒன்றுமே பண்ணாமல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது தான். அதேமாதிரி வார்னிங்க்கும் ஒன்று இருக்கும். ஸோ இந்த 4 மெத்தடில் நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல நம்ம இப்போது வேணுங்கிற மாதிரி டோஸ்டர் எழுதியிருக்கோம். பட் இந்த ஆட்டோ லாக் ஆஃப் அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம், லைக் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபயர் ஆகிற மாதிரி. ஓகேவா, இப்போது இந்த ஆப்டர் காம்பனண்ட்டில் ஒரு பீஸ் ஆஃப் கோட், அவங்க கொடுத்த கோடு தான் இதுவும். இதை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பொதுவாக அந்த லைக் காம்பனண்ட்டில் இருக்க வேரியபிள்ஸ் எல்லாமே அங்கே காட்டும். இப்போ நான் ஹெடரில் நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, இன்புட் அப்படிங்கிறத வச்சு நான் டைம் அவுட் செகண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன். பொதுவாக ஏன் அப்படின்னா, நம்ம ஆப் காம்பனண்ட்டில் தான் இந்த ஹெடர் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹெடர் காம்பனண்ட்டுங்கிறது நம்ம வெப்சைட்டில் மேலே டாப்பில் இருக்குது. அந்த டாப்பில் எனக்கு ஒரு நைஸாக ஒரு மெசேஜ் காமிக்கணும், அதை தான் நான் இப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன்.
இந்த மெசேஜ் என்ன பண்ணுதுன்னா, வந்த வேல்யூ 1க்கு, அதாவது 1க்கு மேலே இருந்தாலோ இல்லை கரெக்டாக 1க்கு இருந்தாலோ எந்த மெசேஜ் காமிக்கணுங்கிறது தான் இந்த என்ஜிஎஃப். வேறு எந்த ஒரு பிரமாதமான வேலையும் நான் இங்கே பார்க்கல. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த கவுண்ட்டுங்கிறது அந்த ஆப் காம்பனன்ட்லேருந்து ஹெட்டருக்கு அனுப்பணும் இல்லையா, அங்கே டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே கவுண்ட் டவுன் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த கவுண்ட் டவுன் வேரியபிளில் தான் எப்போ ஐடில் ஸ்டேட் டிடெக்ட் ஆகுதோ அப்போது இந்த வேரியபிள் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது இதை தான் நம்ம டைம் அவுட் செகண்ட்ஸுக்கு அனுப்புகிறோம். ஓகே, இங்கேருந்து அந்த காம்பனண்ட்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ மேலே அங்கே அழகாக காமிக்கும். போட்டாச்சு. இங்கே பாருங்கள், நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். 5 செகண்ட் எதுவுமே பண்ணாமல் இருக்க போகிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன். 5 செகண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், யுவர் செஷன் வில் டைம் அவுட் இன் 3, 2, 1. அதே மாதிரி அது நடக்கப்போ ரைட் டாப்பில் அதுக்கேற்ற அலர்ட்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா. இப்போ திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணி ஐடில் ஸ்டேட்லேருந்து நான் ஐடில் ஸ்டேட்டுக்கு போனால் என்ன ஆகுன்னு பார்ப்போம். 5 செகண்ட்ஸ் ஐடில் இருக்க போகிறேன். வந்துடுச்சு. இப்போ மவுஸ் ஆட்ட போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், யூஸர் ஆக்டிவாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மெசேஜ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த சிம்பிளான எக்ஸாம்பிளை நம்ம யூஸ் பண்ணி ADB2Cயில் நம்ம அதாவது இன்னும் கொஞ்சம் வீடியோவில் நம்ம ஆத்தென்டிகேஷன் இன்டெகிரேட் பண்ணுவோம். அப்போது 20 மினிட்ஸ் இல்லைனா 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த செஷன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகி டைம் அவுட், அதாவது யூஸர் லாக் ஆஃபை கிளிக் பண்ணாமலே நம்ம லாக் ஆஃபை இனிஷியேட் பண்ண முடியும். அந்த வேலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குரிய அடிப்படையான தேவையான கோடு தான் இந்த கோட். அதோட வீடியோ இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயமாக அடுத்தடுத்து வர வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.